அரிசி உப்புமா பச்சரிசியை நம்ம சாப்பாட்டு பச்சரிசி எந்த அரிசி வேணுமாலும் எடுத்துக்கலாம். அதை மிக்சியில் சும்மா 1 2 பிடிச்சிக்கிட்டு நல்லா முக்கால் அரிசி இருந்தால் கூட பரவாயில்ல. அதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும் அப்படியே. அதுக்கப்புறமேலு குக்கரில் தேங்காய் எண்ணெயும் கடலெண்ணெயும் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சம் பெருங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறமேலு தண்ணி 2 இஞ்சி போடணும். முக்கியமாக தண்ணி 3 பங்கு தண்ணி அதில் ஊற்றி கொதித்ததுக்கப்புறமேலு தேங்காய் நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். தேங்காயும் போட்டு கொதித்ததுக்கப்புறமேலு அரிசியை போட்டுட்டு உப்பும் போட்டுடணும். போட்டு குக்கரை மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு 3 சவுண்டு மீடியத்தில் வச்சு 4 சவுண்டு விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தேங்காய் சட்னியோடு சாப்பிட வேண்டியது தான். ரொம்ப நல்லாயிருக்கும்.